பிக் பாஸ்ல இன்னைக்கு செகண்ட் டே காலை நேர ஓட் முடிவுகள் தான் பார்க்க போறோம். அன்அபிஷியல் ஓட் அடிப்படையில திவாகர் அவர்கள் தான் டாப்ல இருக்காரு. நம்பர் 1 பொசிஷன்ல திவாகர் அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 25,391 ஓட்டு எடுத்திருக்காரு நம்ம திவாகர் அவர்கள். ஸோ அவருக்கு அப்புறம் சபரி அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சபரி அவர்களோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,218 ஓட்டு எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான ஓட்டு தான். ஸோ ஒரு 170, 80 அந்த சம்திங் ஓட்டு தான் கூட முன்ன பின்ன இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 3வது பிளேஸ்ல இருக்கவங்க இவங்களோட ரொம்பவே கம்மியான ஓட்டு. அது கமருதீன் அவர்கள் இருக்காரு. 11,901 ஓட்டு எடுத்து 3வது பிளேஸ்ல கமருதீன் அவர்கள் இருக்காங்க. 4வது இடத்துல பார்வதி. பார்வதிக்கு ஓட் பார்த்தோம்னா 11,434 ஓட்டு. என்னதான் பார்வதி எல்லாருமே கழுவி ஊத்துனாலும் பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க. ஆனா வெளியில மக்களுக்கான சப்போர்ட் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 5வது இடத்துல நம்ம ரம்யா அவர்கள் இருக்காங்க. ரம்யாவோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 10,377 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ ரம்யா ஜோக்கும் ஃபேன் பேஜ்லாம் நிறைய வெளியில இருக்கிறதுனால அவங்களுக்கான ஓட்டு இருக்கு. கண்டிப்பா அவங்களாம் ஒரு 60, 70 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரோரா ஓட்டு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓட்டுலாம் நிறைய விழுகுன்னு பார்த்தா, ஆனா அந்த அளவுக்கு விழுகல. 6வது பிளேஸ்ல அரோரா அவர்கள் 8,062 ஓட்டு எடுத்து 6வது பிளேஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது இடத்துல கெமி அவர்கள் இருக்காங்க. கெமியோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 6,142 ஓட்டு எடுத்திருக்காங்க கெமி அவர்கள். கெமியை தொடர்ந்து 8வது பிளேஸ்ல வந்து நம்ம அப்சரா வந்து பார்த்துட்டீங்கன்னா 5,984 ஓட்டு எடுத்து 8வது பிளேஸ்ல அப்சரா அவர்கள் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வீக்ல வந்து நேத்தே ஒரு செய்கை செஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, மோக் பண்ணி பேசுறது. போன வீக்ல திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையில பேசுறது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அதனைத் தொடர்ந்து அவருக்கான ஓட்டு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எப்ஜி அவர்களை வந்து இந்த வீக் போற போக்க பார்த்தா வெளியே அனுப்பிடுவாங்க போல தெரியுது. அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5,880 ஓட்டு. அவர் கொஞ்சம் சேஃபா கேம் விளையாண்டாரு அப்படின்னா கண்டிப்பா உள்ளுக்கு இருப்பாரு. இதே நிலைமையை நீடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீக் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். காலை நேர ஓட்டு முடிவுகள் படி அன்அபிஷியல் படி இந்த நிலவரம்.